நான் தன்யனானேன் தாயே. நான் குணமடைந்து விட்டேன் தாயே, முழுமையாக குணமடைந்து விட்டேன். ஆனால் தாயை தாங்களே அறிவீர்கள், ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக நான் தங்களுக்கு சேவை செய்யவில்லை. நான் அறிவேன் தாயே. ஆகையால் தங்கள் அனைவருக்கும், தங்களுடன் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு ஆசையை வழங்குகிறேன். எவர் ஒருவர் தன்னலமற்ற மனதுடன் ஜோதிர்லிங்க பயணத்தை மேற்கொண்டுள்ள பக்தர்களுக்கு சேவை செய்கிறார்களோ, அவர்கள் வேதனையை போக்குகிறார்களோ, அவர்களது வேதனையை சிவனும் சக்தியும் போக்குவார்கள். அவர்களது வேதனையை சிவனும் சக்தியும் போக்குவார்கள். அனைவரும் உடனடியாக என் பாதத்தை ஸ்பர்சியுங்கள். அசுரகுலத்திற்கான ஜெயகோஷத்தை கூறுங்கள். அசுரகுலம் வாழ்க! அசுரகுலம் வாழ்க! அசுரகுலம் வாழ்க! அசுரகுலம் வாழ்க! அசுரகுலம் வாழ்க! என் நாவில் இருந்து உதிக்கும் வார்த்தைகள் நிதர்சனமாவதை எவராலும் தடுக்க முடியாது. அதோடு எவரை நான் ஸ்பரிசித்தாலும் அவர்கள் என் பேச்சை மீற மாட்டார்கள். நான் சென்று ஜோதிர்லிங்கம் பயணம் மேற்கொண்டுள்ள பார்வதியை அவளது இல்லமான கைலாயத்திற்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். சிவனின் சக்தி வைத்தியநாதம் செல்ல மாட்டாள். அவளது பயணம் முழுமை பெறாது. அழித்து விடுவேன். வைத்தியநாதரே, வந்து கொண்டிருக்கிறேன் தங்களை தரிசிப்பதற்காக. செல் மதனா, சென்று உன் சக்திகளை உடனே பிரயோகி. பார்வதி இனி அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. செல், வெற்றி உனக்கே. நிச்சயமாக அசுரகுரு. வந்து கொண்டிருக்கிறேன் தேவி பார்வதி. உனது இந்த பயணத்தை தடுத்து நிறுத்தப் போகிறேன். வைத்தியநாத ஜோதிர்லிங்கத்தின் பாதை மிகவும் அழகாக இருக்கிறது.
தேவி, இது என்ன இடமாகும்? அனைவரும் ஏன் இங்கிருந்து நீரெடுத்து செல்கிறார்கள்? அவ்வாறு இங்கு என்ன விசேஷம் உள்ளது? இவ்விடம் ஹிரண்யாபுரியாகும். இங்கிருக்கும் கங்கை தாயின் நீரை எடுத்து வைத்தியநாத யாத்திரையை துவங்குகிறார்கள். சகோதரி கங்கையின் நீரா? நானும் இங்கிருந்து எடுத்து செல்கிறேன். இங்கு என்ன நடக்கிறது? திடீரென்று ஏன் இந்த மாற்றம்? இது நாள் வரை இவ்வாறு நடந்ததே இல்லையே. மகாதேவருக்கு நம்மேல் என்ன கோபம்? இது என்ன அற்புதமாகும்? ஒருவேளை மகாதேவர் இவை அனைத்தையும் செய்கிறாரா? பார்வதி மதனின் தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக இவ்வாறெல்லாம் மகாதேவர் செய்கிறாரா என்ன? அவ்வாறுதான் தோன்றுகிறது. ஆதி அற்புதம்! இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்பாகவே முடிவடைந்து விட்டதே. அன்னை பார்வதி! அன்னை பார்வதி! அன்னை பார்வதி! நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. உயிரோடு இருக்கையில் அன்னை பார்வதியை தரிசித்து விட்டேன். தாயே, முன்பொரு காலத்தில் மகாதேவர் அமர்நாத பயணத்தை மேற்கொண்டார். அப்பொழுது மகாதேவர் இவ்விடத்தில் இளைப்பாறினார். என்ன பார்க்கிறாய் நந்தி? என்னை மன்னியுங்கள் மகாதேவா. ஆயினும் வனத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது என் மனதில் ஒரு வினோதமான எண்ணம் உதித்தது. இவ்விடத்தில் சிவனும் சக்தியும் ஒன்றாக இருந்தால் புனிதமான நதி நீரை கொண்டு உங்கள் பாத கமலங்களை சுத்தம் செய்திருப்பேன். அனைவரும் நான் தன்னலம் கொண்டவன் என்று கூறலாம். ஆனால் ஒரு மகனின் மனதில் அன்னையையும் தந்தையையும் ஒன்றாக காண வேண்டும் என்ற விருப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கும். உன்னை போன்ற மைந்தன் இருந்தால் அந்த பெற்றோர் பாக்கியம் அடைந்தவர்கள். இக்கணம் அன்னை இல்லாவிட்டாலும் தாங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? நான் சென்று நீரை கொண்டு வந்து தங்கள் பாதங்களை சுத்தம் செய்கிறேன். இல்லை நந்தி, இக்கணம் நீ என் பாதத்தில் நீரூற்ற வேண்டாம். என்னை மன்னியுங்கள் மகாதேவா. இந்த சேவகன் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? இனி இந்த இடத்தில் எப்பொழுது தேவி பார்வதியும் என்னுடன் இருக்கிறார்களோ அப்பொழுதே உன் வேண்டுகோளை நிறைவேற்றுவேன். அன்றே மைந்தனின் விருப்பமும் நிறைவேறும். ஆனால் அன்னை மைந்தனின் விருப்பத்தை நிறைவேற்றிட இந்த தந்தை காத்திருக்க தயாராக இருக்கிறான். மகாதேவா, செல்வோம் நந்தி.
தேவி பார்வதி எப்பொழுது இவ்விடம் வருகிறார்களோ அப்பொழுது வரை இந்த ஆலயம் நீருக்குள் மூழ்கி இருக்கும். இந்த ஆலயம் நீருக்குள் மூழ்கி இருக்கும். வா நந்தி, தேவி ஆதிசக்தி எப்பொழுது இங்கு வருகிறார்களோ அதன் பிறகே இந்த ஆலயம் நீருக்கு மேற்புறம் வரும். அன்று உன் விருப்பம் நிறைவேறும். மேலும் இந்த ஆலயத்தின் பெயரை பிரபஞ்சத்தோருக்கு நான் கூறுகின்றேன். அஜ் கைவி நாத் தாம், அஜ் கைவி நாத் தாம், அஜ் கைவி நாத் தாம். என் மனதில் உதித்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மகாதேவர் பல வருடங்களுக்கு இந்த நீருக்குள் மூழ்கி இருந்தார். தாயே, இந்த ஆலயத்தை தாங்கள் மீண்டும் ஒரு முறை ஸ்தாபித்து என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். மகாதேவா, தங்கள் அன்பைக் கண்டு வியக்கிறேன். பிரபஞ்சத்தின் மீது, பக்தர்களின் மீது அதீத அன்பை கொண்டுள்ளீர்கள். தங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுதெல்லாம் மனக்குழப்பத்திற்கு ஆளாகிறேன். நந்தியின் விருப்பத்தை நிறைவேற்ற பல வருடங்கள் நீருக்குள் மூழ்கி இருந்தீர்கள். ஆனால் உங்கள் மனைவி தன்னுடன் இருக்க வேண்டும் என்று கோரிய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. தங்களை காணும் பொழுதெல்லாம் தாங்கள் என்னை பற்றி புரிந்து கொண்டவர், நன்கு அறிந்தவர் என்று தோன்றுகிறது. ஆனால் பல முறையோ அவை அனைத்தும் பொய்யென்று தோன்றுகிறது.